ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்சிஆர்டி புக் அதில் கிளாஸ் 12 சிபிஎஸ்சி அதில் எக்ஸசைஸ் நம்பர் 7.1 அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது sin 2x என்ன கேட்டிருக்காங்கன்னு வாசிடலாமா? Find an antiderivative of the following function by method of inspection. அதில் நம்ம sin 2x அதை மட்டும் பார்க்க போகிறோம். ஆன்டி டெரிவேட்டிவ்னா என்ன? அதான் அவங்க ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க. இன்டெக்ரல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கேள்வினா வாட் இஸ் த கொஸ்டின்? நம்ம டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? சொல்யூஷன் எழுதிக்கலாமா? தீர்வு நம்ம டு ஃபைண்ட்னு எழுதிக்கலாமா? என்ன கண்டுபிடிக்கணும்? பொதுவாக அதை எழுதிக்கலாம். டு ஃபைண்ட் என்ன? இன்டெக்ரல் ஓவர் sin 2x. சரியா? இதான் நம்முடைய இன்டெகிரண்ட். இது யாரை பொறுத்து தான் இன்டெகிரேட் பண்ண முடியும்? டிஎக்ஸை பொறுத்து தான் இன்டெகிரேட் பண்ண முடியும். ஏன்னா அங்கே இதான் வேரியபிள் ஆஃப் இன்டெகிரேஷன் பேர். எக்ஸ் தான் வேரியபிள் ஆஃப் இன்டெகிரேஷன் பேர். ஏன்னா அந்த இன்டெகிரண்ட்ல யார் மட்டும் தான் இருக்காங்க? நமக்கு எக்ஸுங்கிற எழுத்து மட்டும்தான் நமக்கு இருக்கு. ஸோ வேர் ஆஸ்க் டு ஃபைண்ட் திஸ். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. போலாமா? ஆனால் இது எப்பொழுதுமே டைரக்ட் மெத்தடில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் நம்முடைய கொஸ்டின். ஸோ இன்டெகிரல்னா ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக இதை மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சில ஃபண்டமெண்டல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம லைட்டாக பார்த்துடலாமா? இப்போ அதுக்கு என்ன ஃபண்டமெண்டல் தெரியணும்னா, முதல்ல எதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு sin 2x வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் sin 2x வரும்? எஸ், cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு sin 2x வரும். அப்படி தானே? சரி, sin 2x மட்டுமா வரும்? இல்லை. சரி, இப்போ அதை பண்ணலாமா? இப்போ நமக்கு d by dx ஆஃப் இப்போ நம்ம சொல்யூஷன் பார்ட்டுக்குள்ளே போகிறோம். d by dx ஆஃப் sin 2x பண்ணும் பொழுது என்ன பண்ணுது? cos 2x பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? sin 2x நமக்கு கிடைக்கும். எழுதுறேன். அதோட சேர்த்து நான் என்ன பண்ணுறேன்? இந்த ப்ராக்கெட்டில் யார் இருக்கா? 2x. அவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பக்கத்தில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். d by dx ஆஃப் 2x. சரியா? sin 2x வரும். நமக்கு வரப்போகிறது மைனஸ் sin 2x வரும். எஸ். ஸோ அப்படின்னா மைனஸ் sin 2x மல்டிப்ளைடு வித் 2. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதை எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? d by dx ஆஃப் cos 2x ஈக்குவல் டு அந்த ஃபைனல் ஆன்சர் மட்டும் எழுதிட்டுமா? மைனஸ் 2 டைம்ஸ் sin 2x. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த dxஐ ஐ எம் கோயிங் டு டேக் இட் ஆன் த ரைட் சைட். அப்புறம் இங்கே வேரியபிள்ஸ் இல்லாத பார்ட் இருக்கா? வேரியபிள்னா எழுத்துக்கள் இல்லாத பார்ட் இருக்கா? இந்த -2 அதெல்லாம் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? இஃப் யூ பிரிங் இட் டு த லெஃப்ட் சைடு எனக்கு என்ன வரும்? 1 by -2 cos 2x d by cos 2x d of cos 2x is equal to sin 2x. dx அந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? it becomes dx. ஓகேவாடா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இது வந்து 1 by -2ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் தான், ஒரு நம்பர் தான். இப்போ அது வந்து அந்த டெரிவேட்டிவ் பார்ட்டுக்கு உள்ளுக்கு எந்த ஒரு மாற்றங்கள் இல்லாமல் நான் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஐம் கோயிங் டு பிரிங் த மைனஸ் ஹியர் அண்ட் 2 ஹியர். சரி, இப்போ என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ உங்களுக்கு 2√5 அப்படின்னு இருக்கா? இந்த 2√5 நம்ம இந்த 2 உள்ளுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம என்ன பண்ணணும்? எப்படி இந்த 2 வெளியே வந்திருக்கும்? வெளியே இருந்திருக்கணும். பிகாஸ் நான் என்ன இருந்திருக்கணும்? இஃப் ஐ பிரிங் 2 ஸ்கொயர்னு இருந்திருந்தா என்ன இருக்கலாம்? இதை மாதிரி வந்திருக்கும். am I right? 2 ஸ்கொயர் இருந்தால் ஒரு 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்திருப்போம்.
அப்படிதானே? இப்போ என்ன இருக்கும்? 4 into 5 பேக்கில் வரும் என்ன? பேக்கில் அப்படி செஞ்சுட்டு வரோம். அதான் 20. ஸோ இதான் நமக்கு என்ன ஐடியா? பை த பார்வையிலே நம்ம செய்யணும். இன்ஸ்பெக்ஷன் டிஃபரன்சியேஷனை பயன்படுத்தி செய்கிறோம். இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே என்ன இருக்குது? டெரிவேட்டிவ் ஆஃப் டிஃபரன்சியேஷன் ஆஃப் மைனஸ் காஸ் 2x by 2, டிஃபரன்சியேஷன் ஆஃப் மைனஸ் காஸ் 2x by 2. இப்போ நான் ரெண்டு பக்கமும் என்ன பண்ண போகிறேன்? ஐம் கோயிங் டு யூஸ் த இன்டகிரேஷன் சிம்பிள். இன்டகிரேஷன் சிம்பிள் பயன்படுத்துகிறேன். ஸோ அப்போ நான் இந்த இடத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துக்கிறேன். சைன் இதை நான் மாற்றி எழுதிக்கிறேனே, ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். இன்டகிரேஷன் சிம்பிள் போட்டுக்கிறேன். எழுதிட்டு இன்டகிரேஷன் டி ஆஃப் மைனஸ் காஸ் 2x by 2. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கண்ணே, இன்டகிரேஷன் ஆஃப் dx என்ன? எக்ஸ். இன்டகிரேஷன் ஆஃப் dA என்ன? ஏ. ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும், இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட், அது நம்ம எழுதிக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் dx ஸ்கொயர் பை 2 என்ன? இன்டகிரேஷன் ஆஃப் டிங்கிறது டெரிவேட்டிவ். ஸோ என்ன இருக்குது? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி. இங்கே இன்டகிரேட்டிங் வேரியபிளே வித்தியாசமாக இருக்குது. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வேரியபிள் மட்டும் இல்லை, அங்கே ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது. இன்டகிரேட்டிங் ஃபங்க்ஷனாக மாறிடுது. ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது? நமக்கு வி ஹேவ் ஆன் த ரைட் சைடு என்ன இருக்குது? இன்டகிரேட்டிங் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்காடா? ஸோ இட் இஸ் வாட்? டி ஆஃப் மைனஸ் காஸ் 2x by 2. அப்போ நான் என்ன எழுதிக்கலாம்? காஸ் 2x by 2 ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. ஓகேவாடா? சரி, இதுதான். அதாவது நம்ம அப்படி கணக்கை பேக்லேருந்து எடுத்துகிட்டு வரோம் பை த மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். சரியா? ஸோ ஹியர் வி ஆர் டன் வித் த ப்ராப்ளம். இதான் நம்முடைய ஆன்சர். ஓகே, thanks a lot for watching the video till the end. Bye. நன்றி.